வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் நீங்கள். அதே சமயம் தாராள மனப்பான்மையும் பெருந்தன்மையும் கொண்டவர்கள். எவற்றையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கும். துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். சிம்மம் என்றால் சிங்கம், சிங்கம் என்றால் காட்டுக்கு ராஜா. அதே போல்தான் நீங்கள் எப்பொழுதும் தலைமை பண்பு கொண்டவர்கள், தனித்தன்மை கொண்டவர்கள். உங்கள் நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி சூரியன். உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் என்றால் உங்கள் ராசிக்கு யோகக்காரர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரர்கள் செவ்வாய் பகவான். 4ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் 9ஆம் இடம் என்கின்ற ஒரு பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானை முதன்மையான யோகக்காரர்கள். யுத்த கிரகமான செவ்வாய் எப்பொழுதும் உங்களுக்கு நட்பாக இருப்பார். சூரியனும் செவ்வாயும் எப்பொழுதும் நட்பு கிரகமாக இருப்பார்கள். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மற்றொரு யோகக்காரன் யார் என்றால் அது குரு பகவான். குருவாகப்பட்டவர் புத்திக்காரகன். அவரே உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. இயற்கையாகவே உங்களுக்கென்று சிந்தனை, தெளிவான சிந்தனை இருக்கும். எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் உள்ளடக்கியதே சிம்மராசி. இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் 3 விதமான கண்ணோட்டத்தில் பலன்களை பார்க்க வைக்கின்றோம். முதலாவதாக கோள்கள் எங்கு அமர்ந்திருக்கின்றது, அதன் அடிப்படையிலே எத்தகைய பலாபலங்களை இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள். இறுதியாக சந்திராசிரம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மேலும் இந்த பிப்ரவரி மாதத்திலே இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அந்த தினங்களிலே எந்த திரு ஆலயங்கள் சென்று எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கோள்கள். கோள்களிலே ஆண்டு கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனுக்கு ஜென்ம பகையானவர். சூரியனுடைய மகன்தான் சனி என்றாலும் எப்பொழுதும் தந்தையை வெறுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். யாருடைய பார்வையும் பெறவில்லை. ஆனால் அவர் சேர்க்கை பெறுகின்றவர் யார் என்றால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்திற்கும் வெற்றி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவரும், மேலும் 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான், அசுரகுரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெறுகின்றார். மேலும் அவர் அந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் பயணம் செய்கின்றார், ஊராட நட்சத்திரம். மேலும் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குருவோடைய வீடு. நவக்கோள்களிலே முழு சுபராகப்பட்டவர் குரு, முக்கால் சுபராகப்பட்டவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட முழு சுபரோடையும் முக்கால் சுபரோடையும் தொடர்பு கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையை செய்வார். பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சனீஸ்வருக்கு கோச்சார ரீதியாக உகந்தது இல்லை என்றாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் சுபர்களோடு சேர்க்கை பெற்று தொடர்பு கொண்டிருக்கின்ற சனீஸ்வரால் யோகம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகின்றது. சனீஸ்வருடைய பார்வை என்று பார்த்தால் 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்தை, தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கின்றார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்தாலே அந்த வீட்டை, அந்த இடத்தை பலப்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில் கணவன் மனைவி உருவாகப்பட்டதிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் கெடுபலங்கள் இல்லாத ஒரு நிலையாகவே அமைகின்றது. கொடுக்கல் வாங்கலிலே திருப்திகரமாக இருக்கும். பங்கு தொழில் சிபர்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் நிலவும். இவையெல்லாம் 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நன்மையை ஏற்படும். மேலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை தன்னுடைய நண்பனுடைய வீடான மிதுனத்தை பார்வை செய்வதும் மிக சிறந்த லாபத்தை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் ஏற்படுத்தும்.
கடனை ஒழுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவற்றினால் உங்களுக்கு மிகச்சிறந்த லாபத்தை கொடுக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமைகின்றது. சனீஸ்வருடைய இறுதி பார்வையான 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற கன்னியை பார்க்கிறார். அதுவும் புதனுடைய வீடு. இருந்தாலும் வார்த்தைகளை சற்று கவனம் வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர்கள் தான் சிம்மராசி. எப்பொழுதும் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள், பயப்படாமல் பேசக்கூடியவர்கள், எதிர்த்து பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் சனியுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிந்தால், பொதுவாக 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அல்லது சனியுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிந்தாலும் பளிச்சென்று பேசிவிடுவார்கள். அவற்றினால் மற்றவர்கள் மனதில் சிறிது புண்படும். அவனால் தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இவற்றிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே தனம் சாணமான 2ஆம் இடத்தை சனி பார்வை செய்வதனால் தனத்திலே எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தனவரவு தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் சனியுடைய 10ஆம் பார்வையால் உங்களுக்கு ஏற்படும். சனீஸ்வரருக்கு பிறகு ஒரு ராசியிலேயே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் சர்ப்ப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற ராகு மற்றும் கேது. ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு இல்லை என்றாலும் யாரோடு சேர்க்கை பெறுகிறார்களோ, யாருடைய பார்வை பெறுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் பலன்களை கொடுப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற கேதுவும் சூரியனுடைய பார்வையை பெறுகின்ற ராகுவும் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் லாபத்தையும் வெற்றியும் யோகத்தையும் மேன்மையும் கொடுப்பார்கள். சூரியன் ராசியாதிபதி அல்லவா? எனவே கேதுவோடைய சேர்க்கையும் ராகு சூரியனால் பார்க்கப்படுவதும் சூரியன் எவ்வாறு கொடுப்பார்களோ பலாபலங்களை அத்தகைய பலன்களைத்தான் உங்களுக்கு ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் கொடுப்பார்கள். இவையெல்லாம் ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே ராகு கேதுவால் இந்த மாதம் ஏற்படும். ஆண்டுக்கோள்களிலே இறுதியாக குரு பகவான். ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் என்றாலும் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் குரு கோச்சார ரீதியாக இருப்பது பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது விருச்சிகம், தன்னுடைய நண்பனுடைய வீடு. உங்களுடைய யோகக்காரனான செவ்வாய் மற்றொரு யோகக்காரன். மேலும் செவ்வாயுடைய பார்வையும் பெறுகின்றார். இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயுடைய பார்வை பெறுகின்ற குரு இந்த மாதத்தில் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பைத்தான் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாயால் பார்க்கப்படுவது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையை, அற்புதமான ஒரு யோகத்தை எல்லாம் குரு பகவானும் இந்த மாதம் கொடுப்பார் என்றாலும் சனிக்கும் குருவுக்குமான பிரீத்தியாக பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதுவரை நாம் பார்த்தது ஆண்டுக்கோள்கள். மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானம், அதாவது 6ஆம் இடம் என்பது ருண ரண ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் என்றாலும் சூரியன் 6ஆம் இடத்தின்றால் வெற்றி ஜெயம். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் ராசியாதிபதி அமர்ந்திருப்பது மிகுந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் கும்பத்தில் வருகின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ராசியை பார்க்கின்ற சூரிய பகவான், நான் ஏற்கனவே கூறியவாறு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது நல்லதென்று. சூரியன் ராசியை பார்ப்பது, ராசியாதிபதி சூரியன் மிகுந்த நன்மையை கொடுப்பார். பொதுவாக கோச்சார ரீதியாக 7இல் சூரியன் இருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி போன்றவர்களெல்லாம் ஏற்படும் என்றாலும் உங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாது. ராசியாதிபதி அல்லவா? எனவே அவரால் உங்களுக்கு நன்மையை கிடைக்கும், பலம் கிடைக்கும், தன்னம்பிக்கை பெருகும். எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்ற துணிச்சலோடு, உங்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே சூரியன் இந்த மாதத்தை முழுக்கவரையும் உங்களுக்கு முற்பகுதியே நன்மையை செய்வார், பிற்பகுதியிலும் நன்மையும் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு செவ்வாய் பகவான் 8இல் அமர்ந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள், உடல்நல பாதிப்புகள் கொடுப்பார் என்றாலும் அவர் குருவோடு பரிவர்த்தனைப்படுத்தினால், குரு செவ்வாய் பரிவர்த்தனை சிம்ம ராசியை பொறுத்தவரை ராஜயோகம். ஆகையால் தான் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் இல்லாதவாறு இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு. மேஷம் என்பது செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். பொதுவாக செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பில்லை என்பார்கள். ஆனால் உங்களுக்கு யோகக்காரன் மேலும் அவர் ஆட்சி பெறுகின்றார். அவரால் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் மிகுந்த பலம் பெறும். மிக அதிகமான பலத்தோடு இருக்கின்ற செவ்வாய் பார்வை செய்கின்ற இடமும் பலம் பெறும். அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார்.
விரயம் அதிகமாக இருக்கும் என்றால் தனவரவு அதிகமாக இருந்தால் தான் விரயம் செய்ய முடியும். கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடாது என்பதிலே எப்பொழுதும் உறுதியாக இருப்பீர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை கடன் வாங்குவதிலே எப்பொழுதும் கூச்சம் இருக்கும், வாங்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். எனவே தனவரவை அதிகப்படுத்தி, செவ்வாய் பகவான் பலமாக இருப்பதால் தனவரவை அதிகப்படுத்தி அதன் மூலம் விரயத்தையும் கொடுப்பார். அந்த விரயமாகப்பட்டது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு குருவும் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு மிகுந்த தனவரவையும் கொடுப்பார், அதே சமயம் விரயத்தையும் கொடுப்பார். செவ்வாயுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரியம், வெற்றிக்குரிய இடம். எனவே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அங்கு இருக்கின்ற குருவையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்கின்ற தன்னுடைய சொந்த வீடான விருச்சகத்தையும் பார்வை செய்கிறார். ஆட்சியாக இருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய மற்றொரு வீடான விருச்சகத்தை 8ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அந்த இடமும் மிக அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது. 4ஆம் இடம் என்பதுதான் வீடு, மனை, நிலம் போன்ற இடமும் வாகனம் போன்ற இடமும் குறிக்கக்கூடியது. எனவே புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய, புதிதாக மனை வாங்கக்கூடிய யோக அமைப்பை எல்லாம் செவ்வாய் ஏற்படுத்துவார். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கோச்சார ரீதியாக சுக்கிரன் 5இல் அமர்ந்தால் பல்வேறு விதமான யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக சிம்ம ராசிக்கு 5இலே சுக்கிரன் அமர்ந்தால் பல்வேறு விதமான யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை நான் பல்வேறு விதமான ஜாதகங்களிலே பார்த்திருக்கின்றேன். எனவே சுக்கிரனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகங்கள் கொடுக்கும். சுக்கிரன் எப்போல் கொடுப்பார் இல்லை, கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டுக்கோள்களே அதிக திசைகள் நடத்தக்கூடியவர் அவர் மட்டுமே, அதாவது 20 வருடம் நடக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மிக யோகத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதிர்ஷ்ட காற்று வீசும். பஞ்சமஸ்தானம் என்பது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அங்கு லட்சுமி அதிபதியாக யாரென்றால் சுக்கிரனுக்கு லட்சுமி தான் அதிகடவுள். அப்படிப்பட்ட சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்தால் அதிர்ஷ்ட காற்று அதிகமாகவே வீசும். எங்கு சென்றாலும் தனக்கென்று ஒரு மரியாதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர் தான் சிம்மராசி. இந்த மாதத்தை பொறுத்தவரை அது அதிகமாகவே இருக்கும். எனவே அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது. அவையெல்லாம் உங்களுக்கு மிக அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும். மாதக்கூறுகளிலே இறுதியாக புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்றுவர். புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை இருக்கின்ற சூழ்நிலையில் நன்மையை செய்வார். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பேச்சியான, கும்பம் என்பது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். அங்கு அமர்ந்திருக்கின்றவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய, அதற்கான வெற்றி எப்படி கிடைக்கும் என்பது ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு யோக அமைப்பைத்தான் புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கின்றவர் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அன்று கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். மீனம் என்பது புதன் நீச்சம் அடைகின்ற வீடு என்றாலும் குருவால் பார்வை செய்யப்படுகிறார். புதன் இருக்கின்ற வீடு அதிபதி குரு, மீனத்துக்கு அதிபதி குரு. எனவே குருவால் பார்வை செய்யப்படுகின்ற புதன் நீச்சபங்க ராஜயோகம் என்ற யோகத்தை பெற்று மறைந்த புதன் நிறைந்த தனம் என்கின்ற யோகத்தின் அடிப்படையிலே மாதத்தின் இறுதியிலே திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை நாம் பார்த்தது கோள்களின் அடிப்படையிலே பலாபலங்களை. இனி துறை ரீதியான பலன்கள் எவ்வாறு இருக்கு என்பதை காணலாம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு. வியாபாரி அன்பர்களே 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 5இலே மிக பலமாக இருப்பதும் அவர் சனியோடு சேர்க்கை பெறுவதும் உழைக்கும் வர்க்கத்தினால் மிகப்பெரிய வியாபார வெற்றியை பெறக்கூடிய அமைப்பைத்தான் இந்த மாதம் நீங்கள் பெறக்கூடியது அமைப்பில் இருக்கின்றனர். மேலும் பாக்கியாதிபதி ஆட்சியாக இருப்பதனால் மிக அற்புதமான யோகத்தை எல்லாம் இந்த மாதம் பெறும். உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். வியாபாரத்தில் மிக மேன்மையும் லாபமும் மற்றும் பார்த்தீங்கன்னா தனத்தை பொறுத்தவரை ஒரு திருப்திகரமான ஏற்றத்தையும் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காண்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்கள், உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் செவ்வாயாகப்பட்டவர் 9இல் ஆட்சியாக இருக்கின்றார். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்குரிய சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் எந்த ஒரு செயலையும் கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவர்களை நம்பி அந்த செயல் அவர்கள் செய்து விடுவார்கள் என்று அஜாக்கிரதையாக இல்லாமல் உங்கள் செயலை நீங்கள் கவனமாக கண்ணும் கருத்துமாக செய்து வந்தாலே
இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமையும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உடல் உழைப்பை என்றால் பார்த்தால், உடல் உழைக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் என்று பார்த்தால், அவற்றிலெல்லாம் நீங்கள் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கின்றார் ராகு பகவான். அவர் குருவால் பார்க்கப்படுகின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் பலமாக மாதத்தின் முற்பகுதியில் இருப்பதும், சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்றாக இருப்பதும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய துறையிலே கடின உழைப்பை கொடுத்து அவற்றினால் பாராட்டு மற்றும் நட்பு சான்றிதழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பைத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புத்தான் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். செவ்வாய் மட்டும் சிம்மராசிக்கு பலமாக இருந்து விட்டால் வேறு எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே செவ்வாய் இந்த மாதம் ஆட்சியாக இருப்பதனால், குருவை அவர் பார்வை செய்வதனாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமே இந்த பிப்ரவரி மாதம். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே மிக சிறந்த யோகத்தை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் புதன் 7இல் அமர்வது, அதன் பிறகு 8இல் வருவதும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பே இருக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்துக்குரியவரும் 11ஆம் இடத்துக்குரியவருமானதான் புதன் பகவான். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் கொடுக்கக்கூடிய இடம்தான் 2ஆம் இடம், குடும்பஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையில் புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பதினால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். தை மாதம் என்பதனால் அதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர், தொழில் பார்ப்பவர், உத்தியோகம் இவையெல்லாம் அவற்றினால் அவற்றிலெல்லாம் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேலும் 10ஆம் இடம் என்ற இடத்தை குரு பார்வை செய்கின்றார். குரு இருக்கின்ற இடத்தை தான் பால் செய்வார், ஆனால் அவர் பார்க்கின்ற இடத்தை எல்லாம் பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட நிலையை குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதும், அந்த ஜீவன சானாதிபதி பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் 5இல் அமர்ந்திருப்பது மிக சிறந்த ஒரு ஏற்றத்தை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு 5இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனால் ஏற்படக்கூடிய ஒரு மற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அவர்களால் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். களத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் இந்த மாதம் பொறுத்தவரை மிக அற்புதமாக 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதற்கான ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய, காரியம் கைகூறக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடரலாம். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம், மணமகனுடைய ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது, உங்களுக்கு எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் நடைமுறையில் வருகின்றது, மேலும் மணமகனுடைய ஜாதகத்திலே தசாபுத்தி அந்தர்கள் எப்படி நடைமுறையில் வருகின்றது என்பதை ஒப்பிட்டு பார்த்து அவற்றின் மூலமாகத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வெறும் நட்சத்திர பொருத்தத்தை இத்தனை பொருத்தம் இருக்கிறது என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதைத்தான் நான் எப்பொழுதும் அழுத்தமாக எல்லோருக்கும் கூறி வருகிறேன். நான் உங்களுக்கும் அதை தெரிவித்துப்பட்டேன். நீங்கள் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பார்ப்போரா என்றால் அவற்றிலெல்லாம் 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய அமைப்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். இனி கல்வித்துறையை சேர்ந்த மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கின்ற பொழுது, மாணவ கண்மணிகளே இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் மிக பலமாக இருப்பதனால் கல்வியிலே உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். அவற்றினால் நீங்கள் நல்ல நாட்டத்தை கொடுத்து தேர்வு மிக விரைவில் வருவதற்கென்றால் உங்களுக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். சரியான ஒரு முறையிலே கவன சிந்தனை இல்லாமல், கவன சிதறல் இல்லாமல் கவனத்தோடு படித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, கலைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன், கலைக்குறிக்கு சூரியனும் சனியும் எப்பொழுதும் முக்கியம். அப்படிப்பட்ட சனி சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதனால், சுக்கிரன் சனி சேர்க்கை பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படுவதனால் கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
முயற்சி ஸ்தானாதிபதியான 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் 3க்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கலைத்துறையிலே இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்பதை காணலாம். பொதுவாக சிம்ம ராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தின் முற்பதிலே ராசிநாதனான சூரிய பகவான் மிக பலமாகவும் மாதம் முழுவதும் செவ்வாய் மிக பலமாகவும் இருப்பதனால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளும் புதிய பதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும். எந்த விதமான எதிரிகளோடு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நட்போடு எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மக்களால் பாராட்டும் புகழும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது. இதுவரை நாம் சிம்மராசி அன்பர்களுக்கான கோள்கள் ரீதியான பலன்களையும் துறை ரீதியான பலன்களையும் கண்டோம். இனி நாம் சந்திராசிரம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களிலே எவ்வாறு இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக என்பதை எடுத்து கூற இருக்கின்றேன். சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் 8ல் அமர்வதே சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் அமர்கின்றார் சந்திரன் மனோகாரகன். பொதுவாக உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் சந்திரன். 12ஆம் இடத்துக்குரிய 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம் என்றாலும் மனோகாரகன் என்ற சந்திரன் 8ல் அமர்வது மன ரீதியாக ஒரு குழப்பத்தை கொடுக்கும். எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதில் தடுமாற்றம் இருக்கும். எனவே சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சிகள் செய்வது, ஒப்பந்தங்கள் போடுவது, வெளியூர் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றையும் மனை வாங்குதல் போன்றவற்றையும் அத்தகைய நாட்களில் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 8/2/2019 காலை 8 மணி முதல் 10/2/2019 இரவு 7:30 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களிலே இத்தகைய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இனி நாம் பிப்ரவரி மாதத்திலே இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அத்தகைய தினங்களே எத்தகைய இறைவனங்களை வணங்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து இருக்கின்றேன். அத்தகைய நாட்களிலே அத்தகைய திரு ஆலயங்கள் சென்று நீங்கள் இறை வழிபாடு செய்வதனால் உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். பிரதோஷ தினங்களிலே சனி மகா பிரதோஷம்தான் விசேஷம். எனவே அத்தகைய நாட்களில் நீங்கள் தவறாமல் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வணங்குவதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும். உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனுக்கு அதிக்கடவுள் தான் சிவபெருமான். எனவே சனி மகா பிரதோஷத்தை தவறாமல் நீங்கள் சிவாலயம் சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி. ரத சப்தமி என்பது சூரியனுக்கு உகந்த நாள். ஆண்டிலே ஒரு முறை வருகின்ற நாள், ஒரு நாள் வருகின்ற நாள். எனவே அன்றைய நாள் நீங்கள் தவறாமல் சிவாலயம் சென்று நவகிரகங்களிலே சூரியனை வழிபட்டுவதும் கோதுமை சாற்றுவதும், அதாவது கோதுமை அப்படியே நீங்கள் வைத்து விட்டு வருவதும் உங்களுக்கான யோகத்தை கொடுக்கும். சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசியாதிபதியான சூரியனுடைய அருள் கிடைத்துவிட்டாலே ஆண்டு முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். ரத சப்தமி நீங்கள் தவறாமல் சிவாலயம் சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று கார்த்திகை, முருகனுக்கு உகந்த தினம். செவ்வாய் உங்களுக்கு யோகக்காரகன். எனவே அத்தகைய நாட்களிலே முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம். மகம் என்பது உங்களுடைய ராசியில் இருக்கின்ற நட்சத்திரமாகும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தகைய நாட்களிலே தவறாமல் சிவாலயம் சென்று கேது பகவானை வணங்கிவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம் என்றாலும் அன்றைய தினமே பௌர்ணமி. சிவாலயம் சென்றாலே சந்திரனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். விரயமெல்லாம் ஏற்படாமல் மனதிலே நல்ல ஒரு சிந்தனையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய அமைப்பை பௌர்ணமி வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அத்தகைய நாட்களில் நீங்கள் இவை செய்து வந்தாலே போதும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த நாள். எனவே அன்றைய நாளிலே சூரிய அஸ்தமனத்திலே 6 மணி முதல் 7 மணி வரை விநாயகருக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும், மேலும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வருவதும் உங்களுக்கான யோகத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இவையெல்லாம் பிப்ரவரி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள். இவை செய்து வந்தாலே எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கான யோகத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொடுக்கக்கூடிய இறை வழிபாட்டு முறையாகும். இதுவரை நாம் பார்த்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி போன்று. இத்தகைய கிரகங்கள் வான் மண்டலத்திலே உங்களுடைய ராசிக்கு இவ்வாறு இருக்கிறது, இத்தகைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது என்பது ஒரு எச்சரிக்கை செய்கின்றது தான் கோச்சாரம். கோச்சாரம் என்றால் கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல்.
நேரம் எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி கிரகமும் அசைந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் இத்தகைய பலன்கள் தான் ஏற்படுமா? சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கோபுரத்திலும் இருப்பார்கள், கூரை வீட்டிலும் இருப்பார்கள். கூரை வீட்டில் இருப்பவர்கள் திடீர் யோகம் வருகின்ற பொழுது கோபுரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது கோச்சாரம் என்பது 30% 40%. ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகம், இறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் தான் உங்களுக்கான தனிப்பட்ட ஜாதகத்திலே லக்னம் என்பது வரும். நாம் கோச்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது 12 ராசியிலே நவக்கோள்கள் எங்கெங்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில் பலன்களை பார்க்கணும். ஆனால் எங்குமே லக்னம் என்பது வருவதில்லை. லக்னம் என்பது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வருகிறது. லக்னமே மையப்புள்ளி. லக்னத்தின் அடிப்படையில் தான் எவையெல்லாம் யோக கிரகங்கள், எவையெல்லாம் அவயோக கிரகங்கள், எத்தகைய தசைகள் நடக்கிறது, அந்த தசைகளாகப்பட்டது யோக தசையா அவயோக தசையா என்பதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும். இவையெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு நடைபெறுகின்றது தசாபுத்தி அந்தரங்கள், அதன் அடிப்படையிலே எவ்வாறு பலன்கள் உங்களுக்கு ஏற்படும், எந்த இறை வழிபாடு செய்வது, அதன் எவ்வாறு நீங்கள் செய்வது, மந்திரம் எந்திரம் தந்திரத்தை எவ்வாறு நீங்கள் கையாள வேண்டும் என்பதை எடுத்துரைப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் அவை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். கீழே இருக்கின்ற ஷேர் பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எல்லா விதமான யோகத்தையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் மேன்மையும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.